ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு பேப்பரை காட்டி இதில் என்ன எழுதியிருக்குன்றதை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் என்ன எழுதியிருக்குன்றது நல்லா கவனிங்க. நான் இந்த பேப்பரை நான் இப்படி ஷேக் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது அந்த வீடியோவில் தெரியுது பாருங்கள். நடுவில் இங்கே ஒரு லெட்டர், இங்கே ஒரு வேர்டு, இங்கே ஒரு வேர்டு, இங்கே ஒரு வேர்டு, இங்கே ஒரு வேர்டு இங்கிலீஷில் எழுதியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுதா? சரிங்களா? அது நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு இல்லை பிரதர் நல்லா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்குது ஹாப்பி மதர்ஸ் டே. மறுபடியும் சொல்கிறேன், ஹாப்பி HAPPY ஹாப்பி MOTHERS மதர்ஸ் DAY டே. அப்புறமா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டிருக்கு. அதுதான் எங்களுக்கு ஹாப்பி மதர்ஸ் டேன்னு எழுதிருக்கு. சரிங்களா? ஒரு சிலர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, ஒரு சிலர் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. பிள்ளைங்க ஒரு சிலர் கண்டுபிடிப்பாங்க, ஒரு சிலர் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, அதே மாதிரி தான் ஒரு பிக்சர் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஆனால் இதில் என்னன்னு சொன்னால், இதுலேயும் அதே மாதிரி தான். இதுலேயும் அதில் ஒரு வேர்டு, இங்கிலீஷ் வேர்டு இருக்கு. அந்த வேர்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதில் போட்டுருப்பாங்க, only for geniuses. Guess what is written in the picture. தெரியுதா? இந்த பிக்சர் தெரியுதா உங்களுக்கு? ஓகேங்களா? ஓகே, வெளிச்சம் அதிகமாக கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த பிக்சர் நான் இந்த பிக்சர் உங்களுக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கு இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் குரூப்பில் அனுப்புகிறேன். இங்கே பாருங்கள், இதில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஆளுடைய முகம் மாதிரி தெரியுது. இதில் என்ன எழுதியிருக்குது அப்படின்னு பிள்ளைங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எப்பவுமே நம்ம செய்கிற மாதிரி நீங்கள் மொத்தமாக இப்படி பிள்ளைங்க கிட்ட காட்டி இப்படி செய்கிறதுனால ஓகே. இல்லைன்னா நீங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளையாக கூப்பிட்டு இங்கே பாருங்கள் என்ன எழுதியிருக்கு பாருங்க. ஏதாவது லெட்டர், இங்கிலீஷ் லெட்டர், ஓகே, தமிழ் இல்லை, இங்கிலீஷ் லெட்டர் ஏதாவது எழுதியிருக்கா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஒரு சில புத்திசாலி பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு சிலர் கண்டுபிடிக்க முடியாது. சரி, இதில் என்ன எழுதியிருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் ஈஸியாக நான் சொல்கிறேன் பாருங்க. இப்படி இந்த பிக்சர் இப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிக்சர் அப்படியே நான் இப்படி சைடை நான் இப்படி திருப்பி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ தெரியுதா என்ன எழுதியிருக்குன்னு? என்ன எழுதியிருக்கு தெரியுதா? ஓகே, பாருங்க, LIAR எழுதியிருக்கா? இப்போ தெரியுதா? ஓகே, இப்போ தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இது LIAR. ஓகேங்களா? இப்போ கிளியராக தெரியுது பாருங்க, LIAR. அதாவது கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதினாங்க LIAR. அதான் அந்த வேர்டு லயர். லயர் தான் என்ன அர்த்தம்? பொய்யன் அப்படின்னு அர்த்தம். பொய்யன். இப்போ லயர் அப்படின்னு பைபிளில் இயேசுவுக்கு நிறைய பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இம்மானுவேல் அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. சமாதான பிரபு அப்படின்னு கடவுளுக்கு நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவா சொல்லியிருக்காங்க, ஐ எம் தி குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி, ஐ எம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானே வாசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உருவக பெயர்கள். இந்த லயர்னு யாரை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு? நான் இன்னும் ஈஸியாக நான் புரியுற மாதிரி சொல்கிறேன், பொய்யன் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரே வசனத்தை நான் வாசித்து காட்டுறேன். ஏன்னா இந்த வேர்டு லயர் பாருங்க, ஒரு மனுஷன் மாதிரி தெரியுது. சரி, ஒரு மனுஷன் மாதிரி இருக்கு, சாதாரண மனுஷன் மாதிரி தெரியுது. ஆனால் இதில் இருக்கிற என்ன வார்த்தை? அது லயர். பிசாசு உனக்கு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி உன்னை ஹெல்ப் பண்ணுற மாதிரி, உனக்கு ஏதாவது உதவி செய்கிற மாதிரி, நீ கஷ்டப்படும் போது உனக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரியா ஒரு ஏமாற்று வேலை தான் அவன் செய்வான். பொய் தான் சொல்லுவான். நான் வாசிக்கிறேன் பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். John chapter 8 verse 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அதாவது ஜீசஸை நம்பாதவங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பாதவங்க அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்படியா, இப்படியா, அது இது, நீ அப்படி, நீ தேவகுமாரன் கிடையாது அவர்கிட்ட வாதாடுறாங்க. அப்படிப்பட்டவர்கிட்ட அவர் சொல்றாரு, யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. நல்லா கவனிங்க,
அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் யாரை குறித்து சொல்லப்படுகிறது? சாத்தானை குறித்து சொல்லப்படுகிறது, பிசாசை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் வாயை திறந்தாலே பொய் தான் வரும். அவன் பிசாசு நிறைய சமயத்துல ஹெல்ப் பண்ற மாதிரி, ஒரு உதவி செய்யற மாதிரி அவன் நடிப்பான். கவலையோட இன்னைக்கு நிறைய பேர் அவன் குடிக்கு அடிமையாக வச்சிருக்க, நிறைய பேர் குடிக்கு அடிமையா இருக்கிறாங்க, சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்க, விபச்சாரத்துக்கு அடிமையா, தப்பான காரியங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. காரணம், அவங்க தனியா அவங்க சோர்ந்து போய் இருக்கும்போது இப்போ ஒரு துக்கத்துல இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு துக்கத்துல இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் குடிச்சா அவன் மனசுக்கு நல்ல ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு அந்த குடிக்க வச்சு அவன் அதுலயே அவங்க அடிமைத்தனத்துல ஆக்கி விடுகிறான். அவன் ஒரு நாளும் பிசாசு உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டான், அவங்களை ஏமாத்துறதுக்கு தான் வருவான். அந்த ஒரு காரியத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம். பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தரும் போது எப்படி நம்ம சொல்லித்தர போறோம்னா, ஏன்னா பிள்ளைங்களுக்கு நம்ம விபச்சாரன்ற பாவத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பெரிய பெரிய பாவங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிள்ளைங்களுக்கு இந்த வயசுல அவங்க என்ன பாவம் நம்ம செய்யலாம்? பொய் சொல்றது, திருடுறது, சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அப்பா அம்மா கீழ்படியாம இருக்கிறது, பெரியவங்களை மதிக்காம இருக்கிறது, அதுக்கு ஏத்த மாதிரியா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லும் போது பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். அப்போ ஈஸியா நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு பாவம் என்ன? பொய் சொல்றது. அது சாதாரணமா பொய்ன்றது இப்ப ஸ்கூல்ல டீச்சர் கேட்கறாங்க, ஏன்டா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரல, உடனடியே அவங்க உடனே அடுத்த நிமிஷம் யோசிக்காம வயிறு வலி டீச்சர், ஜுரம் வந்துச்சு டீச்சர், பொய். ஓகேங்களா? அப்ப சின்ன வயசுல அது பொய் பேசுறது தப்பு அப்படின்ற பிள்ளைங்க நம்ம சொல்லி தரணும். அப்ப பொய் பேசுறது, பொய் பிசாசாரும் பொய்யனும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அப்போ ஒருவேளை குட்டி தம்பி தங்கச்சி உன் வாழ்க்கையில நீ பொய் சொல்ற பிள்ளையா இருந்தா நீ இயேசுவா பிள்ளையா இருக்க முடியாது. நீ பொய் பேசுறதுனா தான் நீ பிசாசின் பிள்ளையாயிட. அதனால நீ பொய் சொல்லாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம உண்மையை பேசுகிறதுக்கு நாம் தைரியம் உள்ளவர்களா. ஏன்னா உண்மை பேசுறதுக்கு தைரியம் வேணும். ஸ்கூல்ல டீச்சர் கேட்கறாங்க, ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? உடனே அந்த குழந்தை, ஆமா டீச்சர் நான் மறந்துட்டேன், நான் விளையாடிட்டு இருந்துட்டேன், அதனால நான் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை ஐயோ இப்படி சொன்னா டீச்சருக்கு அடிப்பாங்களே, இல்லை திட்டுவாங்களே, எல்லாருக்கும் முன்னாடி முட்டி போட வச்சிருவாங்களே, கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களே, அதுக்கு பயந்துட்டு தான் பிள்ளைங்க போய் சொல்றாங்க. ஆனா நான் பண்ணது தப்பு, அந்த தப்புக்கான தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா நான் உண்மையை பேசுவேன். ஆமா டீச்சர் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஹோம்ஒர்க் பண்ணல, நான் மறந்துட்டேன், இல்லை நான் விளையாட்டு இன்ட்ரெஸ்ட்டை நான் மறந்துட்டேன், இல்லை நேற்று ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன் அதனால நான் மறந்துட்டேன், அதனால நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இதுதான் நம்ம உண்மையாக இருக்கிறதுக்கான வழி. அதனால இந்த நாள்ல குட்டி தம்பி தங்கச்சி, நீ உண்மையா எந்த சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய மைண்ட்ல பிசாசு பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொண்டு வருவான். நிறைய வழிவாசல். பொய் சொன்னா நீ தப்பிச்சுக்கலாம் அந்த பிரச்சனையில இருந்து, இல்ல பொய் சொன்னா நீ மாட்டிக்கிட்டேன்னு அர்த்தம். பிரச்சனையில இருந்து அந்த சூழ்நிலை அந்த பிரச்சனையில தப்பிச்சுட்ட, ஆனா பிசாசுடைய வலையில நீ மாட்டிட்ட. அதனால எப்பவுமே நம்ம உண்மையை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்தில் நம்ம புரிந்து கொள்வது. இந்த கேம்ல மறுபடியும் நான் காட்டுறேன், ஒரு மனுஷன் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனா இதை போட்டிருக்குது லயர், LIAR, லயர். இது பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து உங்களை நான் இன்னொரு கேம் இல்லை பசிலோடு நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ்.